சரி. சரிங்க போட்டுக்கொள். திரிகோண கணித விகிதங்களின் திரிகோண கணித விகிதங்களின் வர்க்கங்களுக்கிடையிலான தொடர்பு. திரிகோண கணித விகிதங்களின் வர்க்கங்களுக்கிடையிலான தொடர்பு. ரைட்டானே? திரிகோண கணித விகிதங்களின் வர்க்கங்களுக்கிடையிலான தொடர்பு. ரைட். ரைட். ஒரு என்ன செய்வோம்டா, முதலாவதா ஒரு செங்கோண முக்கோணி எடுப்போம். ரைட். ஸோ ஒரு செங்கோண முக்கோணி எடுத்தா இந்த முனையை ஏ என்று வைக்கிறேன், இதை பி என்று வைக்கிறேன், இதை சி என்று வைக்கிறேன். ரைட் தானே? இந்த கோணத்தை நான் என்ன செய்ய போறேன்டா, டீட்டாண்டு வைக்கிறேன். ரைட். இப்ப இந்த பிசியினுடைய பக்க நீளத்தை நான் என்னென்று குறித்து கொள்ளலாம்? பிசியினுடைய பக்க நீளத்தை என்னென்று குறித்து கொள்ளலாம்டா? ஸ்மால் ஏன்னு குறிக்கிறது. ஸ்மால் ஏ என்று குறிக்கலாம். ஏன்? கேபிட்டல் ஏ முனைக்கு எதிராக இருக்கிற பக்கம் பிசி, ஆகவே அதன் பக்க நீளத்தை நான் வந்து ஸ்மால் ஏயால குறித்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஏசியினுடைய பக்க நீளத்தை நான் என்னென்று குறிக்கலாம் ஸ்மால் பியால குறித்து கொள்ளலாம். அதே மாதிரி ஏபி என்ற பக்க நீளத்தை நான் என்ன செய்யலாம்? ஸ்மால் சியால குறித்து கொள்ளலாம். ரைட் தானே? இப்ப இதுல என்ன செய்ய போறேன்டா, பைதகரசினுடைய விதியை யூஸ் பண்ண போறேன். ரைட் தானே? பைதகரசினுடைய விதியை நான் என்ன செய்ய போறேன்? யூஸ் பண்ண போறேன். இப்போ பைதகரசின் விதியை யூஸ் பண்ண என்ன வர போகுது எனக்கு? ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக சி வர்க்கம். சரியா? பைதகரசின் விதி யாருக்கும் ஞாபகம் இல்லாம இருந்தா ஓகே தானே? அப்ப பைதகரசின் விதிப்படி என்ன, செம்பக்கத்தினுடைய வர்க்கம் வந்து என்ன செய்ய போகுது? ஏனைய இரு பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு என்ன செய்யும்? சமனாக இருக்கும். அதான் இங்க எழுதியிருக்கேன், ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக சி வர்க்கம். ரைட் தானே? இப்ப இதை நான் என்ன எழுதிக் கொள்வோம்டா, ஒரு ஓடரை மாத்தி போட்டு இப்படி எழுதுவோம். ரைட் தானே? பி வர்க்கம் சக சி வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் என்று போட்டுக்கொள்றேன். இதை வந்து நான் என்ன செய்யறேன்னா முதலாவது ஈக்குவேஷனா வச்சிருக்கிறேன். ரைட் தானே? அதாட்டி இதை வந்து நான் ஸ்டார் வச்சுக்கொள்றேன். ரைட். இப்ப என்ற இந்த ஸ்டார் என்ற ஈக்குவேஷனை நான் என்ன செய்ய போறேன்டா, ஒரு ஏ வர்க்கத்தால பிரிச்சு பார்க்க போறேன். ரைட் தானே? ஸ்டார் என்ற ஈக்குவேஷனை ஏ வர்க்கத்தால பிரிச்சு எனக்கு என்ன வர போகுது? பி வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம் சக சி வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம், இவர் சமன் என்ன வர போகுது? ஏ வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம். ரைட் தானே? அப்போ இதுல என்ன பார்க்கணும்? பி வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம், இவரை நான் என்ன எழுதலாம்? பி ஓவர் ஏ முழுவதனுடைய வர்க்கம். சி வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கத்தை சி ஓவர் ஏ முழுவதனுடைய வர்க்கம், இவர் சமன் என்ன வரப்போகுது? ஒன்று. ரைட் தானே? அப்ப இந்த செங்கோண முக்கோணியில பி ஓவர் ஏ என்றது என்ன? இந்த செங்கோண முக்கோணியில பி ஓவர் ஏ, இந்த செங்கோண முக்கோணியிலேடா முதலாவது சைன் டீட்டா எழுதிப்ப. சைன் டீட்டா என்ன? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப சி ஓவர் ஏ சைன் டீட்டா. கொஸ் டீட்டா எழுதினா என்ன வரப்போகுது? கொஸ் டீட்டா. அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் பி ஓவர் ஏ கொஸ் டீட்டா. ரைட் தானே? tan டீட்டா என்ன வரப்போகுது? tan டீட்டா என்ன வரப்போகுது? ஆரம்ப வழக்கண்ணே. சி ஓவர் பி சார். சி ஓவர் பி. ரைட் தானே? இந்த மூன்று தொடரும் உனக்கு ஏற்கனவே தெரியும். ரைட். அப்ப பி ஓவர் ஏக்கு பதிலா நான் என்னத்தை பாய்ச்சி கொள்ளலாம்? கொஸ்டீட்டா. கொஸ்டீட்டா. ரைட். கொஸ்டீட்டா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே கொஸ்டீட்டா முழுவதனுடைய வர்க்கம் சக சி ஓவர் ஏக்கு பதிலா சைன் டீட்டா என்ன? ஆகவே சைன் டீட்டா முழுவதனுடைய வர்க்கம், இவர் சமன் என்ன? ஒன்று. ஒரு நோட் வந்து நான் என்ன, கொஸ்டீட்டா முழுவதனுடைய வர்க்கத்தை நான் என்ன எழுதி கொள்ளலாம்? கொஸ் வர்க்கம் டீட்டான்னு எழுதி கொள்ளலாம். சக சைன் டீட்டா முழுவதின் வர்க்கத்தை நாங்கள் என்ன எழுதி கொள்ளலாம்? சைன் வர்க்கம் டீட்டான்னு எழுதி கொள்ளலாம். இது சமன் ஒன்று. ஆகவே இதுல இருந்து எனக்கு ஸ்டாண்டர்டான ரிசல்ட்ஸ் வரப்போது என்னண்டா, சைன் வர்க்கம் டீட்டா சக கொஸ் வர்க்கம் டீட்டா சமன் ஒன்று. ரைட்டா?
இது முதலாவது தொடர்பு. சைன் பெருக்கம் டீட்டா சக கொஸ் பெருக்கம் டீட்டா சமன் உண்டு. ரைட், இதற்கு எழுதி கொள்ளுங்க. பஸ் எழுதியாச்சோடா. இந்த நிறுவல் யாருக்கும் விளங்காம இருந்ததா? யாருக்கும் விளங்காட்டியோக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கடா. திருப்பி சொல்றேன்டா. ஓகே என்ன, ரைட். ஓகே, யாரும் எழுதாம இருந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கடா. வெயிட் பண்றதுக்கு, இல்லாட்டி நான் அடுத்ததுக்கு போறதுக்கு. ரைட், இப்போ நான் அடுத்த நிறுவலுக்கு போறேன் என்ன. ரைட், அப்போ முதலாவதா ஒரு தொடர்படுத்திட்டம் என்னண்டு சைன் பெருக்கம் டீட்டா சக கொஸ் பெருக்கம் டீட்டா சமன் உண்டு. ஞாபகம் வச்சது ரைட் தானே. ஸோ இவர் மிக மிக முக்கியமான ஒரு தொடர்பு. ரைட், அடுத்தது ரைட். இப்போ என்ன செய்ய போறேன்டா, இந்த கேஷ் அண்டு ஸ்டாரால் எழுதப்பட்ட ஈக்குவேஷன் நான் என்ன செய்ய போறேன்டா, பீவர் கதால பிரிச்சு பார்ப்போம். சரிதானே, ரெண்டு பக்கம் நான் என்ன செய்ய போறேன், பீவர் சாரி பீவர் கதால பிரிச்சு பார்ப்போம். அப்போ பீவர் கதால பிரிச்சா என்ன வர போகுது, பி வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம் சக சி வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம் இவர் சமம் என்ன வர போகுது, ஏ வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம். ரைட் தானே. அப்ப என்ன வர போகுது, ஒன்று சக சி ஓவர் பி முழுவதனுடைய வர்க்கம் இவர் சமன் ஏ ஓவர் பி முழுவதனுடைய வர்க்கம். சி ஓவர் பி முழுவதின் வர்க்கத்துக்கு பதிலாக நான் என்னத்தை பாய்ச்சி கொள்ளலாம், சி ஓவர் பி முழுவதின் வர்க்கத்துக்கு பதிலாக tan theta என்ன, tan theta முழுவதனுடைய வர்க்கம் இவர் சமன் என்று வர போது ஏஓபி முழுவதனுடைய வர்க்கம். அப்ப ஏஓபிக்கு பதிலாக என்னத்தை பாய்ச்சி கொள்ளலாம், sec theta. யா, ஏஓபி என்றது என்ன, 1 over cos theta என்ன, ஏஓபி என்றது 1 over cos theta. ஆகவே 1 over cos theta என்றது என்னங்கட sec theta முழுவதனுடைய வர்க்கம் இவர் சமன் என்று வரப்போகுது 1 plus tan வர்க்கம் theta சமன் sec வர்க்கம் theta. ஆகவே எங்களுக்கு அடுத்த தொடர் வந்து நிற்கிறது என்னண்டு sec வர்க்கம் theta சமன் 1 plus tan வர்க்கம் theta. ரைட்டா, இது ரெண்டாவது தொடர்பு. ரைட், இந்த பாயிண்டை ஞாபகம் வச்சிரு. பி ஓவர் ஏ வந்து எனக்கு கொஸ் தீட்டாக இருந்தா ஏஓபி என்ன செக் தீட்டா என்ன. ரைட், இதை என்ற எழுதிக்கொள்.
ரைட். எழுதி முடிஞ்சோட அதில் மட்டும் இருந்தா ஓகேண்ணா. ரைட். இதே மாதிரி என்ன செய்ய போறோம் இப்போ இந்த ஸ்டார் அண்ட் ஈக்குவேஷனை சி வர்க்கத்தால் பிரிக்க போறோம். ரைட். ரைட். இப்போ இந்த ஸ்டார் அண்ட் ஈக்குவேஷன் என்ன செய்ய போறேன், சி வர்க்கத்தால் பிரிக்க போறேன். ரைட். சி வர்க்கத்தால் பிரிச்சா என்ன வர போகுது, பி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம் சக சி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம் சமன் ஏ வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம் என்ன. இதுல இருந்து ரெண்டு எழுதி கொள்ளலாம். பி ஓவர் சி முழுவதனுடைய வர்க்கம் சக ஒன்று சமன் என்ன வரப்போகுது, ஏ ஓவர் சி முழுவதனுடைய வர்க்கம். பி ஓவர் சிக்கு பதிலாக என்னதை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம், பி ஓவர் சிக்கு பதிலாக என்னதை பயன்படுத்திக் கொள்ளலாம், cot theta. cot theta. ஏன், சி ஓவர் வி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு tan theta. ஆகவே பி ஓவர் சி என்றது என்ன, 1 ஓவர் tan theta. 1 ஓவர் tan thetaன்றது என்ன, cot theta. ரைட் தானே. அல்லாட்டி இதில் நான் ஒரு எழுதியை காட்டிக்கொள்கிறேன் எனக்கு டவுட்டாக இருந்தா. பி ஓவர் சி என்றது 1 ஓவர் tan theta முழுவதன் வர்க்கம் சக ஒன்று சமன் ஏ ஓவர் சிக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம், 1 ஓவர் sin theta முழுவதனுடைய வர்க்கம். ஆகவே 1 ஓவர் tan thetaன்றது cot theta. ரைட் தானே. 1 ஓவர் tan thetaன்றது cot theta. அதே மாதிரி 1 ஓவர் sin thetaன்றது என்ன, cosec theta என்ன. Cosec theta. ரைட். ஆகவே என்னண்டு வர போகுது, cot வர்க்கம் theta சக ஒன்று சமன் cosec வர்க்கம் theta. ரைட். அப்போ அடுத்த முடிவு எனக்கு கடைசி என்னண்டு வந்திருக்குது, cosec வர்க்கம் theta சமன் 1 பிளஸ் cot வர்க்கம் theta. ஏதோ ஒரு ஃபார்மேட்டில். ரைட் தானே. உனக்கு எந்த ஃபார்மேட் ஈஸியாக இருக்குமோ அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கொள். ரைட் தானே. ரைட். ரைட். இந்த மூன்று நிறுவலும் யாருக்கும் விளங்காம இருந்தா இப்பயே கேட்டு கிளியர் பண்ணிக்கொள். ஈஸியான பைதகர்சன் விதியை பாவிப்பீங்க. பைதகர்சனுடைய விதி பாவிச்சா பிறகு என்ன செய்யப்படும், அந்த ஈக்குவேஷனை முதலாவது ஏ வர்க்கத்தால் பிரித்து பார்க்கறது, இப்போ இந்த பி வர்க்கத்தால் பிரித்து பார்க்கறது, இப்போ இந்த சி வர்க்கத்தால் பிரித்து பார்க்கறது. மூன்றாலையும் பிரித்து பார்க்கல எனக்கு மூன்று வேறு வேறையான ஈக்குவேஷன்ஸ் வந்து நிற்கிது. ரைட் தானே. ஓகே. ஸோ யாருக்கும் விளங்காம இருந்துச்சுன்னா இப்பயே கேட்டுக்கொள்ளுங்கடா. எழுதி முடிஞ்சா. யாரும் எழுதாம இருந்தா ரைட். ஓகே. யாரும் எழுதாம இருந்தா முதல்ல சொல்லிக் கொள்ளுங்க, நான் அடுத்தது போறதுக்கு முன்னம். ரைட். ஓகே.
இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? 3 புதுசான தொடர்புகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னென்ன? சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1. அடுத்தது இரண்டாவது என்ன கண்டுபிடிச்சாங்க? செக் வர்க்கம் தீட்டா சமன் 1 பிளஸ் tan வர்க்கம் தீட்டா. அதே மாதிரி என்ன கண்டுபிடிச்சாங்க? கொசெக் வர்க்கம் தீட்டா சமன் 1 பிளஸ் கொட் வர்க்கம் தீட்டா. எழுதுகிற ஃபார்மேட்டை உனக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கொள். இதை tan வர்க்கம் தீட்டா பிளஸ் 1 எழுதினா உனக்கு ஈஸியாக இருக்கும்னா tan வர்க்கம் தீட்டா பிளஸ் 1 எழுதிக்கொள். இதை கொட் வர்க்கம் தீட்டா பிளஸ் 1 எழுதிக்கொள்ளா அப்படி எழுதிக்கொள். ரைட் தானே? ஓகே. அப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் எழுதிட்டுடா ஒரு பாக்ஸை அடிச்சு வை. முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். ரைட் தானே? அன்றைக்கு நான் நினைக்கிறேன், அன்றைக்கு ஒரு 5 ஈக்குவேஷன் பார்த்துட்டு நினைக்கிறேன் முக்கியமான. இன்றைக்கு ஒரு 3 செய்யறது அதோட. ரைட். 3 எழுதி போட்டு கீழே ஒரு நோட் போட்டுக்கொள். ரைட். கீழே ஒரு நோட் போட்டுக்கொள். மேலுள்ள திரிகோண கணித விகிதங்களுக்கு இடையிலுள்ள மேலுள்ள திரிகோண கணித விகிதங்களுக்கிடையிலுள்ள மேலுள்ள திரிகோண கணித விகிதங்களுக்கிடையிலுள்ள தொடர்பு எல்லா வகையான கோணங்களிற்கும் உண்மையாகும். மேலுள்ள திரிகோண கணித விகிதங்களுக்கிடையிலுள்ள தொடர்பு எல்லா வகையான கோணங்களிற்கும் உண்மையாகும். எல்லா வகையான கோணங்களிற்கும் உண்மையாகும். என்ன சொல்லுது? தீட்டாக்கு நீங்கள் என்ன பெருமானத்தை போட்டாலும் ரைட் தானே? தீட்டாக்கு என்ன பெருமானம் என்ன? 90, 180, 135, 45, 25 என்ன பெருமானம்? ரைட் தானே? தீட்டாக்கு நீங்கள் என்ன பெருமானத்தை போட்டாலும் என்ன செய்ய போகுது? இந்த தொடர்பு உண்மையாகத்தான் இருக்க போகுது. ரைட் தானே? ஓகே. அப்போ இன்றைக்கு மெயினா இந்த 3 இதுவும் பார்த்துக்கிறோம். கடைசி கிளாஸ்ல என்னென்ன பார்த்துனாங்க? கடைசி கிளாஸ்ல சைன் தீட்டா இன்டு கொசைக் தீட்டா சமன் 1 ஒரு தடவை பார்த்துருக்கிறோம். கொஸ் தீட்டா இன்டு செக் தீட்டா 1 பார்த்துருக்கிறோம். tan தீட்டா இன்டு கொட் தீட்டா 1 பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி tan தீட்டான்றது என்னென்னு பார்த்து நாங்கள் tan தீட்டான்றது சைன் தீட்டாவிங்கு கொஸ் தீட்டா. அப்போ அதிலிருந்து கொட் தீட்டான்றது என்ன? கொஸ் தீட்டாவின்கு சைன் தீட்டா. ரைட் தானே? இந்த தொடர்புகள் பார்த்துருக்கிறோம். ரைட். இனி நாங்கள் கொஞ்சம் நிறுவல் கேள்விகளுக்கு போகலாம். சரிதானே? இந்த இவ்வளவு ரைட் இவ்வளவு ஈக்குவேஷனை மெயினாக ஞாபகம் வச்சுக்கொள். இப்போவே இருந்து இதை ஞாபகம் வச்சுக்கொள். எப்படி நிறுவி எப்படி வருதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கொள். ஏனெண்டா இதை விட போக போக இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ரைட் தானே? ட்ரிக்னோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நீ என்ன கணக்கு ஈக்குவேஷன்ஸ் வரும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறியோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு உனக்கு இல்லை. ரைட் தானே? கொஞ்சம் கொஞ்சமாக போய்களே ஞாபகப்படுத்திக்கொள். இப்போ எங்களுக்கு எத்தனை ஈக்குவேஷன் வந்துட்டுது? இப்போ 8 வந்துட்டு என்ன இப்போவே? ரைட். கேள்வி எழுதி கொள்வோமா? பின்வருவனவற்றை நிறுவுக. பின்வருவனவற்றை நிறுவுக. பின்வருவனவற்றை நிறுவுக. முதலாவது கேள்வி 1/1 மைனஸ் sin theta 1/1 minus sin theta plus 1/1 plus sin theta சமன் 2 sec வர்க்கம் theta. என்ன கேள்வி? 1/1 minus sin theta plus 1/1 plus sin theta சமன் 2 sec வர்க்கம் theta. அப்ப நீங்க இதுல என்ன செய்யணும்?
உங்களோட இடக்கை பக்கம் இருக்கிறது நாங்கள் என்ன சொல்லுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஏஜஸ், வலக்கை பக்கம் இருக்கிறது ஆர்ஹெச்எஸ், ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ். ஒன்று எல்ஹெச்எஸ் எடுத்து ரைட் எல்ஹெச்எஸ் எடுத்து அவரை சுருக்கியோ அல்லது அவரில் ஏதாவது பிரதியீடுகளை போட்டோ என்ன செய்யணும் நாங்கள் ஆர்ஹெச்எஸ்ஸை கொண்டுறணும். இல்லாட்டி என்ன செய்யணும் உங்களோட ஆர்ஹெச்எஸ் எடுத்து ரைட் தானே ஆர்ஹெச்எஸ் எடுத்து அதுலேருந்து என்ன செய்யணும் எல்ஹெச்எஸ்ஸை கொண்டு வரணும் ரைட் தானே. ரெண்டத்தா ஏதாவது ஒரு வழியில் எல்ஹெச்எஸ் எடுத்தா ஆர்ஹெச்எஸ் என்று காட்டணும், ஆர்ஹெச்எஸ் எடுத்தா எல்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல் காட்டணும். யாரும் ட்ரை பண்ணி செய்யணுமெண்டாக ட்ரை பண்ணி பார்க்க போறேன்டாக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கடா. இல்லாட்டி நான் டிரெக்டாக முதலாவது கேள்வியை செஞ்சுட்டு அடுத்து ரெண்டாவது கேள்வியிலேருந்து உங்களுக்கு தாரதுக்கு. இல்லாட்டி நானே ஒரு 5 நிமிஷம் தாரேன், ட்ரை பண்ணுங்க. அப்படியே இந்த லைன் கட் ஆகினா ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி இருக்கோங்க, நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். லாக் அவுட் ஆகிருக்க போல இருக்கு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
ஓகே யாரும் செஞ்சாங்க? யாரும் செஞ்சு முடிச்சிருந்தாங்க? ஓகே ஒரு ஆள். வேறு யாரு? ஓகே 2 பேர். ரைட். நான் செஞ்சு விடுறேன் கேள்வியை. நேரம் போகுது. ரைட். பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண வந்துடு. ஓகே தானே? ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, கேள்வியை பார்க்குறேன். எனக்கு இதில் என்ன காட்டணும்? ஒன்று எல்ஹெச்எஸ் சைட்டை எடுத்து அவர் வந்து ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலண்ட் காட்டணும், அல்லது ஆர்ஹெச்எஸ் சைட்டை எடுத்து அவருக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவலண்ட் காட்டணும். இப்போ நான் முதலாவதாக யோசிக்கணும் எந்த சைட்டை நான் எடுக்கணும்ன்ட்டு. ரைட் தானே? அப்போ இந்த கேள்வியில் பாருங்க, ஆர்ஹெச்எஸ் சைட்டை எடுத்தா, ரைட் தானே? ஆர்ஹெச்எஸ் சைட்டை எடுத்தா அடுத்த ஸ்டெப் உங்களால் என்ன எழுதலும்? ரைட். சும்மா ரஃபா எழுதி பார்ப்போம். ரைட். ஆர்ஹெச்எஸ் சைட்டை எடுத்தா என்ன இருக்குது? 2 செக் பெருக்கம் தீட்டா இருக்கு. ரைட் தானே? ஸோ 2 செக் பெருக்கம் தீட்டா எழுதினா இவரை வந்து நான் என்ன எழுதலாம்? 2 அவரிங்கிள் கொஸ் பெருக்கம் தீட்டான்னு எழுதி கொள்ளலாம். இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்யலாம்? அது என்னால் ஈஸியாக யோசிக்கலாமே இருக்கும். இல்லாட்டி என்ன செய்யலாம்? இவ 2 எழுதலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? 2 செக் பெருக்கம் தீட்டாவை 2 செக் பெருக்கம் தீட்டாவை இப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? டேன் பெருக்கம் தீட்டா ப்ளஸ் 1 யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்ன இவருக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறது? சும்மா இது வந்து மனசில் யோசிப்பாரு. நான் சும்மா உங்களுக்கு லீக்காடி கொண்டு வரேன். சைன் டீட்டா எங்களுக்கு காஸ் டீட்டா ப்ளஸ் 1. ரைட். எனக்கு ஆன்சரை நோக்கி போகிற மாதிரி தான் எப்போவுமே என்ன செய்யணும் இருக்கணும் நான் எடுக்கிற முடிவுகள். அப்போ நான் ஆர்ஹெச்எஸ் எடுத்தேன்டா ஒன்று இந்த ஸ்டெப்பில் நிற்பேன், இல்லாட்டி இந்த ஸ்டெப்பில் நிற்பேன். அப்போ என்ன செய்யக்கூடாது? ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறதுன்றது உனக்கு ஈஸியாக ஆன்சரை கொண்டு வராது. ரைட் தானே? இந்த இது வரைக்கும் செஞ்சாக்கள் யாரும் ஆர்ஹெச்எஸ் எடுத்து ஆன்சர் எடுத்தாக்கள் ஆன்சர் எடுக்க இயலாதுன்னு இல்லை. ஆன்சர் எடுக்கலாம். ஆனால் ஈஸி என்று பார்த்தா இந்த கேள்வியில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்ஹெச்எஸ் செஞ்ச 2 பேரில் யாரும் ஆர்ஹெச்எஸ் எடுத்து செஞ்சிருந்தா? ஹர்ஷினா அண்ட் ஹனிஷ்கா 2 பேரும் தானே செஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க? ஓம் சார். ஓகே. நீங்க எல்ஹெச்எஸ் எடுத்தீங்களா இல்லாட்டி ஆர்ஹெச்எஸ் எடுத்தீங்களா? எல்ஹெச்எஸ். ஓகே சார். ஓகே ரைட். அப்போ மற்றாக்களுக்கும் பிளாங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னண்டா இப்போ நான் எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன் பாருங்க. நான் இப்போ எல்ஹெச்எஸ் சைட்டை எடுத்தேன்டா எனக்கு என்ன இருக்குது? 1/1 மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 1/1 ப்ளஸ் சைன் தீட்டா. ரைட். இப்போ என்ன செய்யலாம்? எனக்கு 2 செக் பெருக்கம் தீட்டான்னு பகுதியில் ஒருத்தருமே இல்லை. ரைட். பகுதியில் ஒருத்தருமே இல்லை. அப்போ நான் என்ன செய்ய போறேன்? ஹோமோசியை எடுப்போம். 2 பேருக்கும் ஹோமோசி எடுத்தா என்ன வர போகுது? 1 மைனஸ் சைன் தீட்டா இன்டூ 1 ப்ளஸ் சைன் தீட்டா. அவர் மேல் என்ன எழுதணும்? இங்கே 1 மைனஸ் சைன் தீட்டா மாத்திரம் இருக்குது. ஆகவே அவருக்கு மேல் என்ன எழுதணும்? பெருக்கேக்கல இந்த 1 ப்ளஸ் சைன் தீட்டாவை கொண்டு வரணும். என்ன ஓகேயா? சக இங்கே 1 ப்ளஸ் சைன் தீட்டா மாத்திரம் தான் இருக்குது. ஆனால் 1 மைனஸ் சைன் தீட்டா அளவுக்குள்ள பெருக்கி இருக்கேன். ஆக இங்கே என்ன செய்யணும்? ஒரு 1 மைனஸ் சைன் தீட்டா எழுதணும். இந்த ஸ்டெப் யாருக்கும் விளங்காம இருந்தா? இந்த ஸ்டெப் யாருக்கும் விளங்காம இருந்தா சொல்லுங்கடா. ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேயா? ரைட். இப்போ பார்ப்போம். அடே இது சின்ன விஷயம் எனக்கு விளங்கல் அப்படி யோசிச்சு ஒருத்தரும் பேசாம இருக்காத. யாருக்கும் விளங்காட்டி கேள். இப்படி மாத்துறது விளங்காட்டி அங்கே மிச்ச கேள்வியை செய்ய மாட்டேன். ரைட் தானே? ஓகே. இங்க பார், இந்த மைனஸ் சைன் டீட்டாவும் இந்த சைன் டீட்டாவும் என்ன செய்ய போகுது? இப்போ இல்லாம போகுதானே? இல்லாம போனா மேல என்ன வர போகுது? 2 2 கீழ் 1 மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு 1 பிளஸ் சைன் டீட்டா என்ன வடிவம்? 1 மைனஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சாரி 1 மைனஸ் a minus b into a plus b.
1 minus sin theta into 1 plus sin theta. அப்ப a minus b into a plus b. இந்த வடிவம் சரியா? அப்ப ஏக்கு பதிலா என்ன இருக்கு? எனக்கு 1 இருக்குது. பிக்கு பதிலா என்ன இருக்குது? எனக்கு sin theta. ரைட் தானே? ஆகவே 1 minus sin theta into 1 plus sin theta எனக்கு என்னத்தை கொண்டு வர போகுது? a minus b into a plus b. என்ன? A square minus B square. a square minus b square. ஏக்கு பதிலா என்ன இருக்குது? 1. ஆகவே 1 வர்க்கம் மைனஸ் b square பதிலா என்ன இருக்குது? bக்கு பதிலா sin theta. ஆகவே 1 square minus sin square theta. இது என்னண்டு வரப்போகுது? 1 minus sin square theta ஆண்டு வரும். ரைட் தானே? கீழே என்னண்டு வரப்போகுது? எனக்கு அப்போ இதை சுருக்கினா 1 minus sin square theta ஆண்டு வரப்போகுது. ஒரு தொடர்பு பார்த்து நீங்கள் என்னண்டு sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta வந்து என்ன? 1. ஆகவே இங்கே பாருங்க, நான் ஏன் இந்த தொடர்பில் இருந்து மாற்ற போறேன்? 1 minus sin square theta நான் cos square theta எழுதலாம் என்ன சொல்றேன்? இந்த cos square theta சமன் 1 minus sin square theta. ஏன் நான் cos square theta கீழே கொண்டு வர பார்க்குறேன்? எந்த RHS சைக்கிள் என்ன வந்துருக்குது? 2 sec வர்க்கம் theta. என்னட்ட மேலே ஏற்கனவே 2 வந்துட்டுது. அவரை cos வர்க்கம் thetaவால் பிரிச்சா தான் நான் என்ன செய்யலாம்? மேலே கொண்டு போய்க்கல இந்த sec வர்க்கம் thetaவை கொண்டு வரலாம். அதனால நான் 1 minus sin வர்க்கம் theta என்ற ஆளை என்ன செய்ய போறேன்? cos வர்க்கம் theta என்று எழுதுவோம். அப்ப பார்க்கிறேன், ஏற்கனவே படித்த தொடர்பில் sin வர்க்கம் theta சக cos வர்க்கம் theta சமன் 1. ஆகவே இதுல இந்த எழுவை மாத்தினா cos வர்க்கம் theta என்ன வரப்போகுது? 1 minus sin வர்க்கம் theta. ஆகவே இவரை பயில நான் என்ன எழுதிக் கொள்ளலாம்? 2 கீழ் cos வர்க்கம் theta என்று எழுதிக் கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் 1 over cos வர்க்கம் theta என்றது sec வர்க்கம் theta. ஆகவே 2 sec வர்க்கம் theta. ஓகேயா? இது நிறுவினது ஓகேயா? அல்லாட்டி யாருக்கும் விளங்காம இருந்தா? யாருக்கும் விளங்காட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கடா, நான் திருப்பி சொல்றதுக்கு. ரைட், யாருக்கும் விளங்காம இருந்தா?